ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஷவரை திறந்து விட்டுட்டு அது கீழே நின்னீங்கன்னா அந்த கேர் எல்லாம் போயிடும். லட்சுமி, அந்த பணம் கம்பெனி பணம். இப்ப பாரு, அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி உங்க தலையில தேய்க்கட்டுமா? லட்சுமி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் குடிகாரம் இல்ல. நேத்து ஒரு சட்டுன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன பண்றதுன்னு தெரியல. தனியா இருந்ததுனால அளவு தெரியல. முன்ன பின்ன குடிச்சது இல்லைங்கிறதுனால எவ்வளவு குடிக்கணும்னு தெரியல. நீங்க ஒண்ணு ரொம்ப குடிக்கலீங்க, புதுசா குடிச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பணத்தை நீ என்ன பண்ண? எனக்கு இப்ப அந்த பணம் வேணும். நான் இந்த இயர் எண்டுல உனக்கு அந்த ஈசிஆர் இடத்தை கண்டிப்பா வாங்கி தரேன். ப்ராமிஸ் லட்சுமி. அந்த பணத்தை கொடு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிறது இதான் போல. ராத்திரி நீங்க பணம் கேட்டீங்க, ராத்திரியே அதுக்கு நான் விளக்க சொல்லியாச்சு. அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப சொல்லு. இன்னொரு டீ கொண்டு வரவா? லட்சுமி, நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கூலா இருங்க. சில விஷயங்களை பேசாம விடுறது நல்லது. சில விஷயங்களை பேசினா சண்டை வரும். இங்க பாரு, நம்பி கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றது அயோக்கியத்தனம். அப்படியா? நீங்க நம்பி என் கையில பணத்தை கொடுத்தீங்க, நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம பணத்தை எடுத்துக்கிட்டேன். 30 லட்சம் ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். லட்சுமி, இப்ப நமக்கு என்ன குறை? ஏன் சொத்து நகைன்னு அலையிற? அது வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துரும். ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லவா? நமக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. ஷிவானி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சிங்க. அதுக்கு முன்னால ஐயா செஞ்சிட்டு இருந்த தொழில் ஸ்கிராப், பழைய இரும்பு வாங்கி விக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பழைய இரும்பு வாங்கி விக்கிறதுல நஷ்டமான ஒரே மனுஷன் நீங்க தான். அதுக்கு பிறகு ஷேர் மார்க்கெட், எல்இடி லைட், சைனா பர்னிச்சர் வாங்கி விக்கிறதுன்னு இப்படி நீங்க பண்ண எல்லா பிசினஸ்லயும் தோத்து திரும்பினீங்க. நான் உங்களை குறை சொல்லல, உங்களால முடிஞ்ச வேலையை செய்றீங்க. ஏதோ உங்க தம்பி இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாரு, உங்களையும் சேர்த்துக்கிட்டாரு. இந்த 10 வருஷமா நல்ல வாழ்க்கையை வாழ்றோம். கொஞ்சம் சொத்து பத்து நகை எல்லாமே சேர்த்துட்டோம். இந்த வாழ்க்கையில இருந்து என்னால இறங்க முடியாது. என்ன லட்சுமி, என்ன பேச்சு பேசுற? அதுக்காக கம்பெனில ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இந்த நியாயம் தர்மலாம் எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன் வே பணம். வரும், ஆனா திரும்ப போகாது. பணம் பத்திரமா என் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. அத அந்த இடம் வாங்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். திரும்ப தரமாட்டேன். அதுக்காக குடிக்கிறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. லட்சுமி, உங்களுக்கு காலையில என்ன டிஃபன் பண்ணட்டும்? ஒண்ணு வேணாம். இப்பதான் எனக்கு ஒரு சூட்சம பிடிபட்டிருக்கு. உங்களை எப்படி கரைச்சு எப்படி காசாக்கணும்னு தெளிவா தெரியுது. நான் நினைச்சது எல்லாம் உங்களை வச்சு எப்படி சாதிக்கிறேன்னு பாருங்க. அந்த குழம்பு எடுத்து கொடு. பிரசாத், எங்க கம்பெனி இப்போ செமையா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் டர்ன் ஓவர் ஒரு 60C கிராஸ் பண்ணும். பாஸ் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. வினு, இந்த growth எல்லாமே உன்னாலதான்னு டெய்லி என்னை பத்தி புராணமே பாடிக்கிட்டு இருக்காரு. அவரோட லாலே லலலே தாங்கவே முடியல. ஆல் தி பெஸ்ட். என்ன பிரசாத், ஆல் தி பெஸ்ட்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? இருக்கு. அதுக்கு நீ என்னையும் உன் பாஸ் மாதிரி தையா தக்கன்னு குதிக்க சொல்றியா? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நான் ஒன்னும் என் பெருமையை பீத்திக்கிறதுக்காக சொல்லல. இதுக்கு மேல எனக்கு நிறைய வேலை இருக்கும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறதுக்காக சொன்னேன்.
இவங்களுக்கு வேற நேரம் காலமே கிடையாது. யாரு கேர்ள் ஃப்ரெண்டா? இத பார், சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. சைட்ல இருந்து அது இல்ல இது இல்லன்னு எஸ்எம்எஸ் பண்றாங்க. நான் இப்ப கேட்கட்டுமா உன் பாய் ஃப்ரெண்டானு? ஹலோ, எடுத்து பாரு பிரசாத். சும்மா பதிலுக்கு பதில் பேசிட்டு டென்ஷன் ஆகாத. ஸ்கூல்ல இருந்து நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான். நல்ல வேளை நீ இருக்கிறப்பவே மெசேஜ் வந்துச்சு. ஏன்? இல்ல, நாளைக்கு ஒர்க் எனக்கு டைட்டா இருக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எப்படியும் 3 hours ஆயிடும். என்னால அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு கிரிட்டிக்கல் டெட்லைன்ல இருக்கும். 1 monthக்குள்ள எல்லா மெட்டீரியல்ஸையும் ரெடி பண்ணி கார்கோல போடணும். இன்னொரு யூனிட் மிஷினரி ரெடி பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். நீ போயிட்டு வந்துடு பிரசாத். இல்ல வினோ, நாளைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் போகணும். அவன் நம்ம பக்கம் வந்ததே பெரிய விஷயம், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். விட்டா அவன் நம்மளை விட்டு வேற யாரையா பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். என்ன பிரசாத், உனக்காவது பெரியத்தான் கூடவே இருக்காரு. எனக்கு அப்படி இல்ல, எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். ப்ளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்க. இப்ப நான் வேலையில சொதப்புனேன்னு வச்சுக்கோ, என் கம்பெனி பெரிய செட்பேக்கு வந்துடும். என்ன வினோ, என்னமோ இந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. சிவானி நமக்கு ஒரே பொண்ணு. அவ ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணு நீ இல்ல நான் போயே ஆகணும்.